சாம், நீ ஏதோ ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணதுக்கு நம்ம கம்பெனிலே ஜாயின் பண்ணிருக்கலாம்ல. நானும் காலையில இருந்து அவ்வளவு சொன்னேன், ஆனா நீ தான் கேட்கவே இல்ல. சாரி சந்துரு, நீ சொன்ன, பட் எனக்கு செட் ஆகல. நான் தான் சொன்னல, அங்க வந்தா சூர்யாவோட ஃபேஸ பாக்குற மாதிரி ஆயிடும். அவர் கண்ணுல படாம நான் விலகி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அப்புறம் வீட்ல இருந்தா அந்த சாமானியா கூட தேவையில்லாம சண்டை வரும். பெரியத்த சொல்லுவாங்கல்ல, ஒரே கல்லுல 2 மாங்கான்னு. இன்னொரு மாங்காய் இருக்கே. என்ன சொன்ன? இல்ல, உட்கார்ந்த இடத்துலயே ஜாலியா படுத்துக்கலாம்ல, அதான் சொன்னேன். ஏய், ஹலோ சார். ஹலோ. என்ன சார், ட்ரீம்ல இருக்கீங்களா? எஸ். வாட்? ஒன்னும் இல்லையே, ஒரே பார்ட்லயே அந்த கம்பெனியை நீ விலைக்கு வாங்குற மாதிரி கனவு கண்ட. ஏய், ஓவரா கிண்டல் பண்ண என்கிட்ட வாங்குவ. அந்த மாதிரி எல்லாம் ஓனருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். கண்டிப்பா இந்த கம்பெனிய நம்பர் 1 கம்பெனியா மாத்த ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். சூப்பர் சாம். எனிவேஸ், கங்க்ராட்ஸ். தேங்க் யூ சந்துரு. சூர்யாவோட ஃபேஸ பாக்குற மாதிரி ஆயிடும். அவர் கண்ணுல படாம நான் விலகி இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். சும்மா சொல்லக்கூடாது. சாமானியா ஒரு நல்ல கிஃப்ட் தான் கொடுத்திருக்கா. கொஞ்சம் டைட்டா இருக்கு, பட் நல்லா இருக்கு. லீலா நம்ம வலையில விழுந்துட்டா. இவளை வச்சு நாம நினைச்சத சாதிக்க வேண்டியதுதான். இந்த ட்ரெஸ் எனக்கு கொஞ்சம் பொருத்தமா தான் இருக்கு. என்ன இவ நான் கொடுத்த ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ? இவளுக்கு ஒரு ஸ்டெடி மைண்டே கிடையாதா? சரியான ஹாஃப் மைண்டடா இருப்பா போல. யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. யாரையும் காணோம். ஒருவேளை சாமானியாவா இருக்குமோ? சாமானியா, சாமானியா.
ஹாப்பி பர்த்டே. உன் பர்த்டேவை யாருமே செலிப்ரேட் பண்ணலன்னு வருத்தப்பட்டல, அதுக்காக தான் இந்த மிட் நைட்ல ஷார்ப்பா 12 o'clock கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண போறோம். எப்படி இருக்கு சர்ப்ரைஸ்? தேங்க்ஸ். இத எனக்கு சொல்லாத, உங்க அண்ணனுக்கு சொல்லு. எல்லாம் சூர்யாவோட பிளான் தான். தேங்க்ஸ்ண்ணா. அண்ட் சாரி. சாரிலாம் இப்ப எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல, காலையில ரொம்ப ஓவரா பேசிட்டேன். உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி சண்டெல்லாம் போட்டு கோச்சிக்கிட்டேன். இப்ப நினைச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏய் லீலா, நீ இல்லாம வேற யாரு என் கூட சண்டை போட போறா? நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். இப்ப நீ ஹாப்பியா இருக்கணும். இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தா கேக் மெல்ட் ஆயிடும். அப்புறம் கேக்க கட் பண்ணி சாப்பிட முடியாது. கரண்டியில முக்கி தான் குடிக்கணும். சந்துரு அண்ணா, ரொம்ப ஓவரா கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி போதும், கேக்க கட் பண்ணு வா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Leela. அண்ணா ப்ளீஸ், நான் வேணாம் வேணாம். ப்ளீஸ் எனக்கா ஒரு தடவை. ஹாப்பி பர்த்டே லீலா. சாம், நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. சில பேருக்கு மேனஸ்னா என்னன்னே தெரியாது. கேட்டா அவங்க அமெரிக்காவில இருந்து இங்க வந்ததா சொல்லுவாங்க. அதெல்லாம் சுத்த போய் நம்பாத. அவங்க அமேசான் காட்டுல இருந்து நேரா இந்தியாவுக்கு வந்து குதிச்சிருக்காங்க. என்ன சொன்ன? ஓ, காதம் அவுட்டா? உனக்கெல்லாம் மேனேஜ் தெரியாது? அமேசான் காட்டுல இருந்து டைரக்டா குதிச்சிட்டியா? இரிட்டேட் பண்ணாத இடியட். இங்க பார் சாமன்யா, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் பொறுத்துக்குவேன். ஆனா இந்த வீட்ல இருக்கிறவங்களை ஏதாவது சொன்ன அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னடி பண்ணுவ? சொல்லடி, என்னடி பண்ணுவ? சாம வாடி போடின்னு சொன்ன அப்புறம் மரியாதை கெட்டுரும் பாத்துக்க. என்னடா பண்ணுவ? வாடா போடான்னு சொன்ன பல்ல பேத்துருவேன். பல்ல பேத்துருவியா? எங்க பேரு பாப்போம். அவளே ஏதாவது சொன்னா நீ கோவப்படுற, உன்னை ஏதாவது சொன்னா அவ கோவப்படுறா. என்ன 2 பேரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? போது நிறுத்துறியா? இப்படி ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பாவம் லீலா, அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருங்க. இல்ல சூர்யாண்ணா. சந்திரு, இப்ப நாம லீலாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். இப்படி கண்டவங்க கூட சண்டை போடுறதுக்கு இல்ல. சாமான்யா, 2 பேர்கிட்டயும் சாரி கேளு. சாரி எல்லாம் என்னால கேட்க முடியாது. எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். ஒரு நாள் இருக்குடி உனக்கு. சீ. என்ன இவன்? லைஃப்ல உணர்வுகளையும் நினைவுகளையும் என்னைக்குமே அழிக்க முடியாது. ரெண்டுமே ஒண்ணுக்கு சம்பந்தப்பட்டது. நம்மள மாதிரி நம்ம காதலும் அந்த மாதிரி தான். நீ எவ்வளவுதான் என்னை விட்டு விலகி போனாலும் என்னோட நினைவுகளை உனக்குள்ள இருந்து அழிக்க முடியாது. உனக்கு எவ்வளவு வயசானாலும் காதலுக்கு அவ்வளவு பவர் இருக்கு பேபி. நீ சொல்றது 200% கரெக்ட் பேபி. நான் உன்னை விட்டு விலகணும்னு நினைச்சதே இல்ல.
எப்பவும் என்னைக்கும் எல்லா நேரத்திலயும் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு விஷயம் உன்னை எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிட்டேன். நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன். அதுக்கு காரணம் நீதான். நான் இங்க இருந்தா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அப்புறம் சின்ன அத்தைக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ நானே பிரேக் பண்ற மாதிரி ஆயிடும். நீயும் அவங்களும் நல்லா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறியே, என்னைக்காவது நீ நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறியா? சொல்லு சாம். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா நாம நல்லா இருப்போம்னு என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன பக்கத்து இலைக்கு பாயாசமா? அப்படின்னா ஏன் இது உங்க அம்மா சொல்லி தரலையா? நான் வேலைக்கு போறது பிடிக்கலையா பேபி? பொண்ணுங்க என்னைக்குமே இண்டிவிஜுவலா இண்டிபெண்டா இருக்கணும்னு அண்ணம்மா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. எனக்கும் அதே பாலிசி தான். சோ அதெல்லாம் ஹாப்பி தான். என்ன ஒண்ணு, நீ நம்ம கம்பெனிலேயே. போதும் பேபி, திரும்பவும் அதே பாயிண்ட்ல வந்து நிக்காத. என்ன பேபி டல் ஆயிட்ட? ஒண்ணும் இல்ல. நீ ஏன் டல்லா இருக்கேன்னு தெரியும். ட்ரூ லவ்வர்ஸ் பிரிஞ்சிருந்தாலும் சேர்ந்திருந்தாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். எப்பவும் ஒருத்தர் பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே ஜாபுக்கு போற, விஷ் பண்ணலாம், ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லலாம். இப்படி எதுவுமே சொல்லாம ஃபேஸ் டல்லா இருந்தா எப்படி பேபி? ஆல் தி பெஸ்ட். ஷேக் ஹேண்ட் பண்ண மாட்டியா? கையை நீட்டு. ம். நீ ரொம்ப மோசம் பேபி. ஏய். விட பேபி, என்ன பண்ற? பேபி, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போகணும். போ. இப்படி பண்ணா எப்படி போறது? ஐயோ, என்ன இந்த மாதிரி கனவெல்லாம் வருது? அதுவும் டே டைம்ல. நல்ல வேளை இந்த மாதிரி எதுவும் நடக்கல. இல்லனா இந்த விஷயம் சின்னத்துக்கு தெரிஞ்சா அவங்க உடம்பு கண்டிஷன் இன்னும் மோசமாயிடும். அவங்க நல்லா இருக்கணும். இனிமே இந்த மாதிரி கனவெல்லாம் வரக்கூடாது. இனிமே இந்த ரிங் இங்க இருக்கிறது நல்லதில்ல. லீலா, லீலா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்னைக்கு என்ன பிளான்? நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பிளானும் இல்ல. லீலா, நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். வேற எதுவுமே நான் நினைக்கல. இன்னைக்கு உன்னோட பர்த்டே, உன்னோட லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே. அதனால தான் கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே அவங்க பர்த்டே ரொம்ப முக்கியமான நாள் தான். நாம ஏன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்றோம் தெரியுமா? ஒவ்வொரு பர்த்டேக்கும் நாம என்ன புதுசாவா பிறக்கிறோம்? அதே உடம்பு தான். ஆனா நம்ம எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே புதுசா பிறக்கும். நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணும். அதனாலதான் அன்னைக்கு யாருமே பர்த்டே பேபியை திட்டக்கூடாது. அவங்க கேட்டது கிடைக்கணும்னு விஷ் பண்ணுவாங்க.
இதெல்லாம் ஒரு விதமான உங்க லெக்சரை நிறுத்திட்டு கொஞ்சம் வெளியே போறீங்களா? எனக்கு தலை வலிக்குது. சொல்றது காதுல விழலையா? வெளியே போங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். உனக்கெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணு எதுவுமே இல்லையா? அன்னைக்கு ஜெயந்தி ஆண்டி வீட்டை விட்டு வெளியே போன உன்னை விரட்டினாங்கல்ல, நாராயணன் உன்னை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளினாரு. ஆண்டி உன் கையாலேயே உன்னோட என்கேஜ்மெண்ட் ஆல்பத்தை கொளுத்த சொன்னாங்க. உனக்கு சூர்யா போட்ட ரிங்க நான் கழட்ட வச்சேன். இப்போ அந்த சின்ன பொண்ணு வெளியே போன்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதவை சாத்துறா. உனக்கு கொஞ்சம் கூட உரைக்கவே இல்லையா? இவ்ளோ அவமானம் நடந்ததுக்கு இதுவே நானா இருந்தா தூக்கு போட்டு தொங்கிருப்பேன். இப்படி அட்டை மாதிரி ஒட்டிட்டு இருக்க மாட்டேன். உன்ன மாதிரி ஜென்மத்துக்கெல்லாம் என்ன மாதிரி ஜென்மங்களுக்கு குடும்பம் தான் கோவில். சொந்தம், பந்தம், பாசம் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும். அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவேன். குடும்பம்னா அம்மா, அப்பா, பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா, சித்தி, மாமா, அத்தை இப்படி எல்லாரும் சேர்ந்து வாழணும். கண்டிப்பா சண்டை வரதா செய்யும். ஆனா அது எல்லாத்தையும் பெருசுப்படுத்தாம ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். அதுலதான் அன்பு இருக்கும். நமக்கு ஒண்ணுன்னா இவ்ளோ பேர் இருக்காங்கங்கிற ஒரு உணர்வு இருக்கும். நீங்கெல்லாம் மணி மைண்டடா இருக்கீங்க. உனக்கு உன் அம்மாவுக்கெல்லாம் குடும்பத்தோட அருமை சொன்னாலும் புரியாது, பார்த்தாலும் தெரியாது. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீட்ல உன் இடத்துல இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னை எப்படியாவது வீட்டை விட்டு விரட்டிட்டா நீ நினைச்சதை சாதிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. நீ ஒரு இடியட்னு எனக்கு தெரியும். ஆனா யூஎஸ்ல பிறந்துட்டு நீ சென்டிமெண்டல் இடியட்டா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன காலத்துல இருக்க நீ? ஃபேமிலிக்கான டிஸ்கிரிப்ஷன்லாம் மாறி போயிடுச்சுமா. 2 பேரும் சேர்ந்து இருந்தாலே அதுக்கு பேரும் குடும்பம் தான். நீ சொன்னியே ஒரு லிஸ்ட், குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும்னு. அதெல்லாம் இந்த சூரிய வம்ச குடும்பம் மாதிரி எங்கேயாவது 1-2 இடத்துல ரேரா தான் இருக்கும். அவ்வளவுதான். இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பிரிச்சு ஏன் பக்கம் கொண்டு வரேன். பாக்குறியா? அது உன்னால முடியாது.